டாப் ஹீரோக்களையே பயமுறுத்தி ரிலீஸ் டேட்டையே தள்ளி போட வச்ச சின்ன சின்ன ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மோகன். 1980ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மூடு பனி அப்படின்ற படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாவில் இவர் அறிமுகமாகிறாரு. அந்த டைம்ல மைக் மோகன் அப்படின்னு சொன்னாதான் இவரை எல்லாருக்குமே தெரியும். மௌன ராகம், கோபுரங்கள் சாய்வதில்லை, 100வது நாள், மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹிட் படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு. மோகன் ஆரம்பத்துல தமிழ் சினிமாக்குள்ள வரும்போது அப்போ இருந்த டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் பயமுறுத்தி இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இவரோட படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு போட்டியா ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களும் தொடர்ந்து தோல்வியாகிட்டே இருந்துச்சு. பெண்கள் மத்தியில வேற ஃபேன் பேஸ் மோகனுக்கு அதிகமாயிட்டே போச்சா, அதனால எப்பெல்லாம் மோகனோட படங்கள் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ஃபேமிலியா தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க. இதனால மத்த ஆக்டர்ஸோட படங்கள் சரிய ஆரம்பிச்சிச்சு. கமலோட இடத்தை இவர் கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமாவுல பிடிக்க போறாருன்னா அந்த டைம்ல ப்ரொடியூசர்ஸ் மோகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. மோகனோட படங்கள் ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலை பார்த்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுதாகர். தமிழ்ல பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் சுதாகர். அறிமுகமான முதல் படமே வேற லெவல் பிளாக் பஸ்டர் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். அதுவும் அந்த டைம்ல அப்ப இருந்த முன்னணி நடிகர்களோட படம் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த கிழக்கே போகும் ரயில் படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு. அப்பவே சுதாகரை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் காண்டாயிருக்காங்க. சுதாகர் வெற்றி விழா நாயகன் அப்படின்னு அழைக்கப்பட்டாருன்னு சொல்லலாம். மாந்தோப்பு கிளியே, பொண்ணுக்கு ஊரு புதுசு, கரை கடந்த ஒருத்தி, நிறமாறாத பூக்கள் அப்படின்னு அடுத்தடுத்து நடிச்ச எல்லா படமும் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு சுதாகருக்கு. இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமாகி 5 வருஷம் கூட ஆகியிருக்காது, அதுக்குள்ள 100 நாள் படம்லாம் கொடுக்கறாரே அப்படின்னு சுதாகர் மேல எந்த அளவுக்கு மரியாதை இருந்துச்சோ அதே அளவுக்கு போட்டி பொறாமையும் இருந்துச்சு. இத்தனை ஹிட் படங்களை தொடர்ந்து கொடுத்துமே அடுத்தடுத்த நல்ல பட கதைகளை சுதாகர் கிட்ட போகவே விடல. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் சினிமாவை வெறுத்துட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராமராஜன். அப்ப இருந்த எல்லா முன்னணி நடிகர்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு இனிமே நான் தாண்டா இங்க ஆளு அப்படின்னு ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்சவர் தான் ராமராஜன். எல்லா ஹீரோக்கள்ல இருந்தும் வேறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியவர் ராமராஜன் சொல்லலாம். இவரோட படங்களை மக்கள் விரும்பி விரும்பி பார்க்க ஆரம்பிச்ச காரணம் என்ன அப்படின்னா இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். இவர் மேக்சிமம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கிராமத்து சப்ஜெக்டா இருக்கும். அதனால தியேட்டர்ல பார்க்க ரொம்ப கலகலப்பா படம் போயிட்டு இருக்கும். இவரோட கரகாட்டக்காரன் படம் 300 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி இருக்கு. லிட்டரலி சொல்லணும்னா 1 வருஷம் தியேட்டர்ல ஓடி இருக்கு. எப்பெல்லாம் ராமராஜன் ஒரு கிராமத்து சப்ஜெக்டை எடுத்து அதுல ஹீரோவா நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாரோ அப்பெல்லாம் மத்த நடிகர்கள் பயங்கரமா பயப்படுவாங்க. இவர் கூட கிளாஷ் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம படம் தோத்து போயிடும் அப்படின்னு ராமராஜனுக்கு பயந்து முன்னணி நடிகர்களே அவங்களோட படங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜ்கிரண். ஒரு பட தயாரிப்பாளராக தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள இவர் அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா ராசாவின் மனசிலே, எல்லாமே என் ராசாதான், அரண்மனை கிளி, இந்த மாதிரி தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகி 100 நாட்களுக்கு மேல ஓடிச்சு. ராஜ்கிரண் அந்த டைம்ல ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு வாட்டி இவருக்கு பயந்து ரஜினியே கால் பண்ணி உங்களோட படத்தை நீங்க தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ராஜ்கிரண் பக்காவா பிளான் பண்ணி ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு தன்னோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இருந்திருக்காரு. அதே ஃபெஸ்டிவல் டைம் ரஜினியோட படமும் வர இருந்ததுனால ரஜினியே போன் பண்ணி உங்க படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முரளி. கிட்டத்தட்ட ரஜினி, விஜயகாந்த் வரிசையில வந்தவர் தான் முரளி அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க எல்லாரையும் ஒரு கட்டத்துல இவர் ஓவர்டேக் பண்றாரு. நம்ம தமிழ் சினிமாவுல கருப்பா இருந்துட்டு லவ்வர் பாயா மாறுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த தடைய உடச்சி எறிஞ்சது முரளி தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற பாட்டே முரளிக்காக எழுதப்பட்டதுதான். சிவாஜி கணேசன், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், சத்யராஜ், பிரபுதேவா, சூர்யா, பார்த்திபன், மம்முட்டி, சரத்குமார் அப்படின்னு அப்ப இருந்த முக்காவாசி டாப் ஸ்டார் கூடயும் சேர்ந்து நடிச்சிருக்காரு முரளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.